சென்னை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வங்கிகள் மற்றும் ஏடிஎம்கள் முழுமையாக செயல்படாததால் பணம் பெற முடியாமல் பொதுமக்கள் இன்றும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ள நிலையில் தமிழகத்தில் இன்னும் 2 நாட்களில் புதிய 500 ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் விடப்படும் என வங்கி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ரூபாய் நோட்டு பிரச்சனையால் சில்லறை தட்டுப்பாடு கடுமையாகியுள்ள நிலையில் வங்கிகளில் மத்திய அரசின் உத்தரவின்படி 4500 ரூபாய்க்கு பதில் 2000 ரூபாய் மட்டுமே வழங்கப்படுகிறது. அனைத்து வங்கிகளிலும் இன்று முதல் பணப்பரிமாற்றத்திற்கு விரலில் அழியாத மை வைக்கப்படுகிறது. ரிசர்வ் வங்கியில் 2000 ரூபாய்க்கு 10 ரூபாய் நாணயங்களாக வழங்கப்படுகிறது. 2000 ரூபாய் மட்டுமே வழங்கப்படுவதால் தங்களது தேவைகளை பூர்த்தி செய்ய மிகவும் சிரமப்படுவதாக பொதுமக்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இது ஒரு பர்சனுக்கு 2000 கொடுக்குறாங்க. இது ஒரு அத்தியாவசிய தேவைக்கு போதுமானதாக இல்லை. அதே சமயத்தில் மை வைக்கிறதுனால ஒன்ஸ் இதோட நாங்கள் இன்னொரு வாட்டி வரவும் முடியாது. இது 2000 ஒரு அரிசி மூட்டை கூட வாங்கிட்டு தான் நாங்கள் குடும்பம் நடத்தணும். ஒரு மிடில் கிளாஸ் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இந்த திட்டம் நல்லது தான். ஆனாலும் பாமர மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நிறைய பேர் ஆபீஸ் போக முடியாம கியூல நிக்கிறாங்க. 3 மணி நேரம் 1 மணி நேரம் நிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு ஈஸியா சில்ட்ரன் நோட்டுங்க வந்துருச்சுன்னா இந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும். புதிய 500 ரூபாய் நோட்டுகள் இன்னும் 2 நாட்களில் தமிழகத்தில் புழக்கத்திற்கு வந்துவிடும் என வங்கி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இன்னிலேருந்து நாங்கள் 2000 ஆஸ் பர் ஆர்பிஐ ரூல்ஸ் 2000 கொடுக்கறதும் மை வைக்கிறதும் ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் மை வைக்கிறது ஆரம்பித்த உடனே கொஞ்சம் இந்த பீப்புள் ஸ்டார்டட் அந்த டபுள் டைம் வாங்குறவங்கலாம் தே ஸ்டாப்டு கம்மிங். ஸோ தட் இப்போ ரியல் கஸ்டமர்ஸ் டெபாசிட் வித்ட்ராயல் அவங்க தான் வராங்க. ஒன்லி திங்க சார் இந்த ஹண்ட்ரட்ஸ் கொஞ்சம் சர்க்குலேஷன் கம்மியாக இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டப்படாம அதர்வைஸ் வந்துடும். இப்போ இன்னொரு 1 or 2 டேஸில் அது வந்ததுன்னா சரியாயிடும். 100s 500s வர ஆரம்பிச்சுன்னா சரியாயிடும். பட் ஸ்லோலி த க்ரௌட் ஸ்டார்டட் ஈஸி. பட் ஆனால் நம்ம இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதனால் இந்த ஃபேக் வரவங்கலாம் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. மை வைக்கிறோன்னு சொன்ன உடனே அது மாதிரி 2000ங்கிறது வி ஹவ் டேக்கன் த ரெஸ்ட்ரிக்ஷன் தட் வி ஹவ் டன். சென்னை, மும்பை, டெல்லி உள்ளிட்ட பெருநகரங்களிலும் மற்ற இடங்களிலும் இரவு மற்றும் அதிகாலை நேரத்தில் கூட ஏடிஎம் மையங்கள் முன்பாக பொதுமக்கள் கூட்டம் அதிகமாக உள்ளது. சென்னையின் பல பகுதிகளில் இன்று காலை முதல் வங்கிகளில் கூட்டம் அதிகமாக இருந்தது. மயிலாப்பூர் உள்ளிட்ட சில இடங்களில் வங்கிகளில் பணத்தை மாற்ற வந்தவர்களுக்கு வலதுகை ஆள்காட்டு விரலில் மை வைக்கும் நடைமுறை மேற்கொள்ளப்பட்டது. அதே நேரம் பெரும்பாலான பகுதிகளில் வங்கிகள் முழுமையாக செயல்படாததால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டனர். இந்தியன் பேங்க்கில் பழைய நோட்டு கொடுத்துட்டு 2000 ரூபாய்க்கு இந்த நோட்டு வாங்கியிருக்கிறேன். அதனால் இப்போ இது 2000 4000 இன்க்ரீஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பழைய மாதிரி மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சென்னை ரிசர்வ் வங்கியில் இன்று கூட்டம் சற்று குறைவாக காணப்பட்டது. பழைய ரூபாய் நோட்டுகளுக்கு 4500 ரூபாய் என்பது 2000 ரூபாயாக குறைக்கப்பட்டதற்கு பொதுமக்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். எல்லாம் ஏழை மக்களிலிருந்து அன்றாட காட்சி வரைக்கும் இருக்கப்பட்டவனும் இல்லாதப்பட்டவனை விட இல்லாதப்பட்டவன் இன்னும் ஏழ்மையாக எல்லாமே வறுமையில் பிச்சைக்காரன் ஆகிட்டான். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேர் 125 கோடி மக்களில் 75 கோடி மக்கள் இன்னைக்கு பிச்சைக்காரனாக உருவாகிருக்கான். கையில் காசு வச்சுட்டு மாற்ற முடியாமல் இன்னைக்கு எவ்வளோ அவசரப்படுறாங்க, எவ்வளோ பிரச்சனைப்படுறாங்க. இப்போ எங்களுக்கு 4000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு நினச்சி நாங்கள் எல்லாரும் 4500 இப்போ 2000 குத்திங்கன்னா இந்த 2000 மை வைக்காம இருந்தால் வேறு இடத்துல மை வச்ச உடனே 2000க்குள்ள வேறு எங்கேயும் போய் வாங்க முடியாது. 2000 வச்சு என்ன பண்ண முடியும்? 5 நாளைக்கு ஒரு தடவை வர சொல்லியிருக்காங்க. 5 நாளைக்கு ஒரு தடவை. அது இதை வச்சு நாங்கள் என்ன பண்ணோம்? 2000 ஒரு 4500 ஒரு 5000 கொடுத்தா கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. 2000 வச்சு இது 5 நாளைக்கு ஒரு பண்ண முடியுமா? வேற இடத்துலயும் வாங்க முடியுமா? 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பால் டெல்டா மாவட்ட விவசாயிகள் பெரும் பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர். வாரத்திற்கு வெறும் 25000 ரூபாய் மட்டுமே வங்கியிலிருந்து பெற்றுக் கொள்ளலாம் என்ற மத்திய அரசின் அறிவிப்பால் எந்த பயனும் இல்லை எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். வியாபாரிகள் 8ஆம் தேதி என்னைக்கு மோடி அறிவித்தாரோ அன்று இரவுல இருந்து இன்னும் நிமிஷம் வரைக்கும் வியாபாரம் கிடையாது. ஒருத்தர் 500 1000 வாங்குறதுல வியாபாரம் இதனால தம்பி போயிடுச்சு. ஒரு வியாபாரமும் கிடையாது. அப்படிப்பட்ட நூல்ல இது வியாபாரிகளும் 500 ரூபாய் 1000 ரூபாய் எடுத்துட்டு போனாங்கன்னா பேங்க்ல மாத்தணும். இதுல போய் 2000 ரூபாய் ஜனங்க கியூல நிக்கிறாங்க. பெரும் வியாபாரிகளுக்கு அடித்தட்டு மக்களுக்கு மிக பெரும் பாதிப்பாகும். 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற மத்திய அரசின் அறிவிப்பை கண்டித்து கும்பகோணத்தில் வணிகர்கள் 1000 ரூபாய் நோட்டுகளின் நகல்களை கிழித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள பிரபல காய்கறி சந்தையில் நாளொன்றுக்கு 15 லட்சம் ரூபாய் வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் புன்னக்காயலில் 300க்கும் மேற்பட்ட நாட்டுப்படகு மீனவர்கள் சில்லறை தட்டுப்பாடு காரணமாக வியாபாரம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த பிரச்சனை தீரும் வரை கடலுக்கு மீன்பிடிக்க செல்லப்போவதில்லை என அவர்கள் முடிவு செய்துள்ளனர். இதேபோல் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள நாகை மாவட்ட மீனவர்கள் வங்கி மூலம் கூடுதல் தொகை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பால் சேதமடைந்த படகுகளை பழுதுபார்க்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர்.